ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வீடியோ வரவே இல்லை. என்னடா இந்த அக்கா கண்டினியூஸாக வீடியோ கொடுத்துட்டே இருந்தாங்களே, நிறைய டிப்ஸு இதெல்லாம் புதுசு புதுசாக நிறைய சொல்லிட்டே இருந்தாங்களே, திடீர்னு காணாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக நினச்சிட்டே இருப்பீங்க. ஸோ ஆமாம், ரொம்ப நாள் வந்து காணாமல் போயிட்டேன். ஆக்சுவலாக வீடியோஸ் எல்லாம் நிறைய எடுத்து தான் வச்சிருக்கேன், ஆனால் போட முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ நமக்கு மட்டும்தான் எங்கே சுற்றி சுற்றி அடித்தாலும் நமக்கு தான் வந்து எப்படி சொல்றது, அடிச்சுக்கிட்டே இருக்கு. நல்லது மட்டும் தான் நடக்க மாட்டேங்குது அவ்வளவு சீக்கிரமான, கெட்டது மட்டும் நம்மளை விட்டு போகவே மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கு இப்ப இருக்கிற சுச்சுவேஷன். ஏன்னா அண்ணாக்கு திரும்ப வந்துட்டு உடம்பு சரியில்லை. ஸோ காலில் மறுபடியும் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப தொந்தரவாகி வேலை செய்ய முடியாம போயிடுச்சு. ஸோ சாட்டர்டே, அதாவது லாஸ்ட் சாட்டர்டே வந்துட்டு நாங்க போன கிட்டத்தட்ட இப்ப 10-12 நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாஸ்பிட்டல் போயிட்டு 1 வீக் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் ஃப்ரைடே பக்கம் தான் வீட்டுக்கு வந்தோம். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இடையில நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்ததுனால இது பண்ணவும் முடியல, எடிட் பண்ணி அது எதுவும் போடும் அப்ப மூடே இல்ல, பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒருக்கா இருந்தப்ப கூட, ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப கூட இந்த சாரீஸ் வந்து கண்டினியூஸா வந்துட்டு பிக்சர் அது அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தேன். ஸோ இந்த தடவை அது கூட என்னால போட முடியல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருந்துச்சு. அதனால தான் நம்ம வந்துட்டு வீடியோ எதுவுமே பண்ண முடியாம போயிடுச்சா. அப்புறம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தாலும் இப்போ 2-3 நாள் வந்துட்டு எந்த இதுவுமே நம்மளால பண்ண முடியல. ஏன்னா அண்ணா பார்க்க வரவங்க, ஸோ அது அவங்களையும் பார்க்கணும் இல்லையா. ஸோ அதனால எனக்கு வீடியோ எடிட் பண்ற டைம் இல்லை, மூடு இல்லை. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே. ஏன்னா இப்போ நம்ம இப்ப சம்பாதிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இப்ப அவர் ஒருத்தர் தான். அவரை நம்பிதான் நாங்க 4 ஜீவன்களும் இருக்கோம், 3 ஜீவன்களும் இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த இடத்துக்கு ஏன் அடிக்கடி இப்படி உடம்பு சரியில்லாத போகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி மன சங்கடமா இருந்துச்சு. பட் வேற வழி இல்லை, அப்புறம் அதை எல்லாத்தையும் தாண்டி வந்துதான் ஆகணும். ஸோ அதனால எனக்கு ஒரு மாதிரி வீடியோஸ் போடவே முடியல. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதுக்கு உண்டான இது இல்லை, மூடு இல்லை உண்மையாலுமே போடுறதுக்கு. ஏன்னா நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஆனா என்னால எடிட் பண்றதுக்கு அந்த மனசே இல்லை. அதனாலே விட்டுட்டு ஆனாலும் புலம்பிட்டே இருப்பேன். நம்ம கண்டினியூஸா வீடியோ போட்டுட்டே இருந்தோம், நிறைய நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் ஆட் ஆயிட்டே இருந்தாங்க. இப்ப வந்துட்டு வீடியோ போட முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஷார்ட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். ஏன்னா அது வந்து நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறனோ அப்பெல்லாம் எடிட் பண்ணி டக்கு டக்குன்னு போட்டு ஷெட்யூல் போட்டு வச்சிருவேன். ஸோ அதனால ஷார்ட்ஸ் வந்திருக்கு, பிளவுஸ் டிசைன்லாம் வந்திருக்கும். பட் அதை தவிர வேற எதுவுமே வந்திருக்காது. இப்ப நிறைய நம்மளுக்கு வந்துட்டு வெளியில இருந்து என்கொயரிஸ் வருது பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கெல்லாம். ஸோ ஆனாலும் நம்மளால இப்ப திடீர்னு பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா இப்போ கல்யாண சீசன் வேற வருது இல்லையா. ஸோ இந்த டைம்ல நம்ம இப்படி வந்துட்டு இப்படி வேலை செய்ய முடியாம இருந்தா அப்ப எப்படி நம்மள நம்பி ஒர்க் கொடுப்பாங்க, என்ன அவங்க வேற அடிக்கடி உடம்பு சரியில்லைங்கிறாங்களே, செஞ்சு தருவாங்களா இல்லையான்னு சொல்லி டவுட் வந்துரும். பட் நமக்கு இதுதான் வேலை, நம்ம செய்ய முடியாம இருக்க போறதில்ல. அப்புறம் செய்யலைன்னா சாப்பாட்டுக்கு எங்க போறது, அதனால பண்ணிதான் ஆகணும். பட் இந்த மாதிரி சமயத்துல இப்படி வரப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். நானும் ரொம்ப போல்டா தான் இருப்பேன், எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் நானும் மனுஷி தானே, எங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் எல்லாம் இருக்கத்தானே செய்யும். ஏன்னா இப்ப 2 பேரும் வேற வேற ஃபீல்டுல வேலைக்கு இப்போ செய்யறோம் அப்படின்னா ஒருத்தரோட வேலை ஒரு ஒரு ஏதாவது ஒரு சீசன்ல, ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ல வந்துட்டு ஒருத்தரோட இன்கம் இல்லைனாலும் இன்னொருத்தரோட இன்கம் வச்சு மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் நம்ம செய்யறது 2 பேரும் ஒரே வேலை அப்படிங்கிறப்போ அந்த இன்கம் வரல அப்படின்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நமக்கு கண்டிப்பா தெரியும். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா வெள்ளிக்கிழமை வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன், வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை போயிட்டு என்ன பண்ண, ரொம்ப எமர்ஜென்சியா வந்துட்டு கொடுத்துருப்பாங்களா, அந்த வீக்ல கொடுக்க வேண்டியது இருந்திருக்கும் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு வந்துட்டு நான் துணி ரிட்டனே கொடுத்துட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப இன்னும் நான் கடைக்கு போகிறதுக்கு இன்னும் 1 வீக் பக்கம் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாது இல்லையா, ரொம்ப சங்கடமா போயிடும். அவங்க எமர்ஜென்சிக்கு தானே கொடுத்தாங்க. ஸோ அப்படி நம்ம கொடுக்க முடியலைன்னா கூட அவங்க வேற பக்கம் தைச்சுப்பாங்க, அப்புறம் நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சாட்டர்டே போய் ஒரு 3-4 பேருக்கு எடுத்து கொடுத்துட்டேன். அது போக தம்பி கிட்ட சொல்லி 2 பேர்த்துக்கு என்னமோ அவன் முன்னாடியே வந்து கொடுத்துட்டான். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டோம். அது போக எனக்கு வெளியில இருந்து ஆர்டர்ஸ் வந்தது, அது அவங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு கொரியர் பண்ணிட்டாங்க. ஸோ அது ஒரு 2 கொரியர் வந்திருந்தது. அது இன்னும் நான் இன்னும் இது பண்ணவே இல்லை, ரிசீவ் பண்ணவே இல்லை. ஸோ கொரியர் ஆஃபீஸில் தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நம்ம இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆயிட்டு வரோம், வெளியில தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு கடவுள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு உண்டான ஒரு
ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பட் என்னன்னா இப்ப இந்த மாதிரி ஆகுறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாங்களும் ஆள் தேடிக்கிட்டே இருக்கோம், ஆனா ஆள் கிடைக்கவே இல்லை. இதுல ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா 10-15 டேஸ்க்கு மேல இருக்கு, 20 டேஸே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருத்தவங்க வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணியிருந்தாங்க, ஒரு டெய்லர். அவங்க அவங்க வந்து இங்க திருப்பூர்ல தான் ஒரு கடையில ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி ஆள் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் யூடியூப்ல பார்த்தேங்க, வீடியோ பார்த்தேங்க, உங்களுக்கு இப்பவும் வேக்கன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் நான் சொன்னேன் ஆமாங்க எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்புறம் எவ்வளோ ரேட்டு என்ன அதெல்லாம் கேட்குறப்ப நான் சொன்னப்ப அவர் அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன் அப்படின்னா அவங்க அவங்க எதிர்பார்த்ததை விட நம்மளது வந்து நம்மளோட ரேட் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு இதுல இருந்திருக்கு. அவங்க பாத்தீங்கன்னா திருப்பூர்ல வந்து ஒரு நல்ல பெரிய கடையா என்ன மேபி தெரியல எனக்கு. இல்ல திருப்பூர்ல அப்படிதான் வந்து ரேட் இருக்கா, கூலி இருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்க சொன்னாங்க இங்க வந்து நாங்க மதியானம் வரைக்குமே வந்துட்டு மதியம் வரைக்கும் தாங்க ஒர்க் கொடுக்குறாங்க. ஒரு 4 to 5 பிளவுஸ் தான் நாங்க என்னால இப்ப கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு எங்களுக்கு ஒரு 800 ரூபாய் வந்துருது. பட் நீங்க வந்து ஃபுல் டைம் வேலை செஞ்சாலே 1000 அந்த ரேஞ்சுக்கு தான் சொல்றீங்க. ஸோ எப்படி எங்களுக்கு கட்டுப்படி ஆகும்? இப்ப நான் சொன்னது வந்து அப்ராக்சிமேட்டா தான் 1000 சொன்னேன். ஏன்னா நம்ம எல்லாமே கலந்து தைக்கிறப்போ ஒரு நாளைக்கு 1200 300 வரும். ஒரு நாளைக்கு 1000 வரும். அது அது அப்படிதான் வரும். நம்ம எக்ஸாக்ட்டா வந்து சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால நான் ஆவரேஜா 1000 அந்த மாதிரி சொன்னேன். அவங்க சொன்னாங்க மதியானத்துக்குள்ளாரே நாங்க 800 ரூபாய் பக்கம் பண்ணிருவோம். அப்புறம் நீங்க என்ன இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன் எங்களோட கூலி இவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவர் ஓ அப்படிங்களா, சரி ஓகே ஓகேங்க, அப்படின்னா நான் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இங்கெல்லாம் கூலி நிறைய இருக்குங்க. நான் ஈரோட்லயே ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் கூலி அதிகமா இருக்கும். நான் சொன்னேன் இல்ல இல்லைங்க, ஈரோட்ல அதிகம் தான், ஒரு டபுள் மடங்கு எங்களத விட அவங்க டபுள் மடங்கு கூலி தான். பட் எங்க ஏரியால அவ்வளவுதாங்க. இத்தனைக்கும் நான் வந்துட்டு நான் வாங்குறதுல 3ல 1 பங்கு நாங்க குடுக்குறோம். அப்படிங்கிறப்ப இதை விட ஜாஸ்தி கொடுத்தா அப்புறம் நாங்க கடையை நடத்த தேவையில்லை, சும்மாவே இருந்துக்கலாம் அந்த மாதிரி தான் அப்படிங்கிறது. இல்ல இல்லைங்க நான் அதுக்கு மேல நான் கேட்கவே மாட்டேன். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் இல்லைங்க எனக்கு தெரிஞ்சு உங்களோட கூலிக்கெல்லாம் ஆள் கிடைக்கிறதே சிரமம்னு நினைக்கிறேன். சரி ஒருவேளை உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ஆள் இருந்தா நான் வேணா சொல்றேன் அப்படின்ட்டாரு. எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி சங்கடமா போயிடுச்சு. சங்கடமா போயிடுச்சுன்னா நான் வந்து இப்படி ஒரு பதில நான் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சுது முன்னாடியே கொஞ்சம் அந்த ஒரு ஒரு தாட் இருந்துச்சு, நம்மளது வந்து கூலி ரொம்ப கம்மி, இந்த கூலிக்கு எப்படி ஆள் கிடைப்பாங்கன்னு ஒரு தாட் இருந்துச்சு. பட் இவ்வளோ கண்டிப்பா கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்ட்டு நான் நினைக்கல. சரி எப்படியாவது நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புல இருந்தேன். பட் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டம். எனக்கே ஒரு மாதிரி டவுன் ஆயிடுச்சு. ஐயோ அப்ப நமக்கெல்லாம் ஆளே கிடைக்காதா? அவ அண்ணா ஒருத்தரை நம்பியே தான் பண்ணணுமா? அப்ப பாரு அண்ணாக்கு உடம்பு சரியில்லைன்னா எங்க நிலைமை ரொம்ப மோசமா போயிருது. என்ன பண்றதுன்னு தெரியலன்ட்டு. அப்புறம் நான் நினைச்சுப்பேன் சரி இப்ப நமக்கு இன்னும் டைம் சரியில்லை, நமக்கு இன்னும் நல்ல நேரம் வரல. கண்டிப்பா அப்படி ஒரு நேரம் வரப்போ நமக்கு உண்டான அந்த ஒரு அங்கீகாரமோ இல்ல நமக்கு உண்டான வாய்ப்போ நமக்கு உண்டான எல்லாமே நமக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு எனக்குள்ளார ஒரு நம்பிக்கை. ஸோ அது அது வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளால முடிஞ்ச ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்போ இல்ல இதுவோ தருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் நம்பிட்டு தான் இருக்கோம். சரி பார்ப்போம். எனக்கு வந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி கட்டிங் மாஸ்டரோ டெய்லர் இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரொம்ப நாளைக்கு முன்னாடி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இடையில பண்ணாங்க. ஏன்னா நான் இந்த இடையில ஒரு 10-15 நாளா நான் மெசேஜே பார்க்கல. நேத்திக்கு தான் வந்துச்சு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி கமெண்டே பார்க்கல. நேத்திக்கு தான் ரிப்ளை பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பாவும் இருந்துச்சு. ஒரு பக்கம் சரி அவங்க அவங்க தேவைக்கு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்துட்டு எங்க பையனை கிண்டல் அடிச்சு வச்சுட்டு அம்மா நம்மளே ஆள் இல்லாத கிடக்குறோமா, அவங்க நம்மளே நம்பி கேட்கறாங்களாங்கம்மா அப்படின்னா. சரி விடுறா அவங்களுக்கு தெரியாதுலடா நம்ம நிலைமை அப்படின்னு சொன்னேன். ஸோ அதனால உங்களுக்கு யாராவது ஆள் இருந்தா தெரிஞ்சா சொல்லுங்க. ஒருவேளை கொஞ்சம் இன்டீரியரா இருக்கீங்க, கொஞ்சம் கிராமத்துல இருக்கீங்க, உங்க ஏரியாவுக்கு நம்மளோட கூலி கட்டுப்படி ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். எனக்கு 2 ஆள் என்ன 3 ஆள் இருந்தாலும் ஓகே தான். அண்ணா வந்து வேலையே செய்யாம அவரை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ ஏன்னா அவங்களால முடிய மாட்டேங்குது, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. ஸோ நம்மளோட சுச்சுவேஷனும் இப்போதைக்கு அவரை வேணான்னு சொல்லவும் முடியாது. அப்புறம் அவரு தைக்கலைன்னா நம்மளுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது தான். என்ன பண்றதுன்னு தெரியல. சரி பார்ப்போம். நடக்கிறது நடக்கட்டும். எது நடந்தாலும் அப்புறம் அது அது எப்படி சொல்றது, எதிர்கொண்டு தானே நம்ம இருந்தாகணும். வேற வழி இல்லை இல்லையா? ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனாலதான் நம்ம வந்துட்டு வீடியோ போடல. ஸோ நிறைய பேர் ரொம்ப வந்து எதிர்பார்த்திருப்பீங்க, என்னடா திடீர்னு இப்படி வீடியோ நின்றுச்சு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ரீசன். கண்டிப்பா நம்ம வந்து ரெகுலரா போட்டுட்டே தான் இருப்போம். ஏன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரியான நிறைய வீடியோஸ் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன்.
இல்லைனாலும் இன்னும் நிறைய கமெண்ட் எல்லாம் நீங்க அனுப்பிச்ச கமெண்ட்டும் நான் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் வச்சிருக்கேன். அதுக்கு உண்டான ரிப்ளைஸு. ஸோ அது எல்லாமே நான் வந்துட்டு அந்த வீடியோவா போடுறது வந்து போட்டுட்டே தான் இருப்பேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கண்டிப்பா நீங்க வந்துட்டு எப்பவுமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அதே மாதிரி நீங்க வெளியிலேருந்து ஆர்டர் கொடுக்குறவங்களா இருந்தாலும் தாராளமா கொடுக்கலாம். நாங்க பண்ணி கொடுப்போம். ஸோ ஏன்னா எல்லா டைமும் நம்ம வந்துட்டு உடம்பு சரியில்லாத போச்சு பண்ண முடியாம கிடையாது. இன்னொன்னு நமக்கு இதுதான் லைஃப், இதுதான் வேலை அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பா செஞ்சு கொடுத்து தான் ஆகணும். ஸோ கண்டிப்பா கொடுப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்க எதுவா இருந்தாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் என்னால முடிஞ்சதுன்னா நான் முடியுதுன்னு சொல்றேன். இல்ல என்னால முடியல அப்படின்னா நான் இந்த தடவை முடியாதுங்க, நீங்க வேணா வெளியில தைச்சுக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட போறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் நீங்க தாராளமா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு கண்டிப்பா வந்துட்டு நம்மளோட சுச்சுவேஷன் என்னன்னு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க டெய்லரா இருக்கிறவங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயத்த நீங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க, பண்ணுவீங்க. ஸோ அது எல்லாம் தாண்டி நீங்க கண்டிப்பா வரணும். ஏன்னா எல்லாத்துக்கும் கஷ்டம் இருக்கதான் சரி, எல்லா வேலையிலையும் கஷ்டம் இருக்கதான் செய்யுது. பட் நம்மளோட வேலை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு இது. ஏன் அப்படின்னா நம்மளை நம்பி தான் நம்ம வேலை செய்றோம். நம்மளால செய்ய முடியாத போறப்ப அது யாரை நம்பியும் நம்மளால கொடுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலை நம்மளுது. அதனால நம்மளது ரொம்ப ரிஸ்க்கும் ஜாஸ்தி, ரெஸ்பான்ஸும் நமக்கு வந்துட்டு ஜாஸ்தி தான். ஸோ வேற வழி இல்லை. அதனால அப்படி யாராவது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னால வந்துட்டு நான் நினைச்ச மாதிரி ஒர்க் பண்ண முடியல, இந்த மாதிரி ஃபேமிலியில வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இல்லை எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, என்னால செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க worry பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா இது எல்லாமே ஒரு நாள் மாறும். நானும் அப்படி ஒரு நம்பிக்கையில தான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பா ஒரு நாள் மாறும். நீங்க ரொம்ப தைரியமா போல்டா உங்க வேலையை செஞ்சுக்கிட்டே இருங்க. ஆனா கண்டினியூஸா செய்யுங்க. கண்டிப்பா கேப் விடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு கேப் விடக்கூடாது. எனக்கு நான் வந்து ட்ரெஸ்ஸை திருப்பி கொடுத்தப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஐயோ, நான் இவ்வளோ தூரம் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தூரம் கொண்டு வந்துட்டு இப்படி வந்து நம்ம திருப்பி கொடுத்தா அவங்க என்ன நினைப்பாங்க, என்ன அந்த அக்கா வந்துட்டு இப்படி ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க முடியலன்ட்டு. அடுத்த தடவை கொடுக்குறப்ப அவங்களுக்கு டவுட் தானே இருக்கும், நம்மளால எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க. போன தடவை அந்த அக்கா திடீர்னு திருப்பி கொடுத்துட்டாங்க, அப்ப இந்த தடவை அவங்க கொடுத்தா ஸ்டிச் பண்ணி கொடுப்பாங்க, நம்மள மேல இருக்கிற அந்த நம்பிக்கையே டவுன் ஆயிடும். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா வேற வழி இல்லை. அது கூட அவங்களோட நல்லதுக்காக தான். அவங்களுக்கு ஒரு வேலை ஏதாவது எமர்ஜென்சியா இருந்து நான் அசால்ட்டா இருந்துட்டா என்ன பண்றது அப்படிங்கிற அந்த அந்த ஒரு நல்லெண்ணத்துல தான் நாங்க வந்து திருப்பி கொடுத்தோம். அதுல கூட ஒரு கஸ்டமர் வந்துட்டு இன்னைக்கு, இப்ப நான் வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னைக்கு வந்துட்டு அவங்க திரும்ப எனக்கு கூப்பிட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் வந்துட்டு பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அவங்க என்னோட ரெகுலர் கஸ்டமரு, அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கு தான் வந்துட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க, ஐயோ நீங்க ஏன் திருப்பி வாங்குனீங்க, வேண்டானே சொல்லியிருக்கலாம், இல்ல பரவாயில்ல அதனால என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்களே தைச்சு கொடுக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, வாங்க முடியலன்னு தானே சொன்னாங்க, உடம்பு சரியில்லைன்னு தானே ரீசன் சொல்லியிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பொண்ணு திரும்ப கூப்பிட்டாக்கா, நான் ரிட்டர்ன் கொடுத்தே விட்டுறேன்க்கா, நீங்க எப்போ கடைக்கு வருவீங்கன்னு சொல்லுங்க, நான் கொடுத்து விட்டுறேன். அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுக்க சொன்னா 10 days to 15 days ஆனாலும் பரவாயில்ல, தைச்சு கொடுக்க சொன்னா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் சரிடா, நான் இன்னும் ஒரு 2 daysல கடைக்கு வந்துருவோம், அப்போ நான் வந்தோடனே நான் ஃபோன் பண்றேன், நீ கொடுத்து விடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்மளோட ரெகுலர் கஸ்டமர், நம்மளோட கஷ்டத்தை அவங்க புரிஞ்சுக்கிறவங்க. ஸோ அந்த மாதிரியான ஆளுங்கள் தான். ஸோ அப்படி இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் எல்லாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லையா. நம்ம ஒரு 2 தடவை இப்படி ஏன்னா அடிக்கடி இந்த மாதிரி 2-3 டைம் இந்த மாதிரி நடந்துருச்சு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. திருப்பி கூட கொடுக்கல, இந்த தடவை தான் திருப்பி கொடுத்தோம். இதுக்கு முன்னாடி யாருக்கும் நம்ம திருப்பி கொடுக்கல தான். பட் இருந்தாலும் இந்த மாதிரி அடிக்கடி நம்ம பண்றப்போ கண்டிப்பா நம்மளோட ஒர்க் வந்து டவுன் ஆயிடும். அது எனக்கும் தெரியும், வேற வழி இல்லை. பட் புரிஞ்சுக்கணும், மற்றவங்க புரிஞ்சுப்பாங்களா என்னன்னு தெரியாது. பட் நம்மளோட ஒர்க் நம்ம கரெக்டாக பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஒரு நம்பிக்கை தான். ஸோ அந்த மாதிரி என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா worry பண்ணிக்காதீங்க. கண்டிப்பா நீங்க தைரியமா உங்க ஒர்க் கண்டினியூ பண்ணுங்க. முழு ஈடுபாட்டோட செய்யுங்க. எந்த காரணத்தை கொண்டும் நீங்க டவுன் ஆகவே மாட்டீங்க. கண்டிப்பா நம்மளோட வேலைக்கு உண்டான ஒரு வேலைக்கு உண்டான கூலின்னு கூட வச்சுக்கலாமே, அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து வந்து சேரும். ஓகேங்களா. சரி, ஓகேங்க. இன்னைக்கு வந்து இந்த ஒரு விஷயத்த மட்டும் தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நல்லவேளை இது ஒரு விளாக் மாதிரி எடுத்து வச்சிருந்தேன். ஸோ அதனால அந்த வீடியோ இருந்ததுனால சரி அதை அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வந்து இதாக போட்டுட்டேன். இப்போ என்ன பிரச்சனைனா, நம்மளால வீடியோ எடுக்கிறதுல ஒரு சின்ன பிரச்சனை ஆயிட்டே இருக்கு. என்னுடைய ஃபோன் ரொம்ப வந்து எப்படி சொல்ற, ஸ்பேஸே இல்லை, ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. ஏன்னா பிக்சர்ஸ் அந்த அளவுக்கு நிறைய வந்து டிசைன்ஸ் எடுத்து வைக்கிறோமா, ஸோ அதனால வந்து ரொம்ப ஃபுல் ஆயிடுச்சு. இத்தனைக்கு லேப்டாப்ல ஃபுல்லா போட்டுட்டு இப்போ ரீசன்ட் டேஸ்ல ஒரு 1 மந்த்துக்குள்ளார இருக்கிற பிக்சர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு. அதுக்கே என்னுடைய ஃபோன் ஃபுல் ஆயிடுச்சு. என்னால் வீடியோ எடுக்கவே முடியல, ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால. சரி, நான் நினைச்சேன் இன்னொரு ஃபோன் வந்து அண்ணாவோட ஃபோன் ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு. அதை நான் பாருங்க கடைசியாக ஆட் பண்றேன், உங்களுக்கு தெரியும். ஸோ டேமேஜ் ஆயிடுச்சு, அதனால இன்னொரு ஃபோன் ஒன்று வாங்கிக்கலாம், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி இஎம்ஐ போட்டு வாங்கிக்கலாம், அப்புறம் அதில் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு வச்சிருந்தேன். எல்லாமே
எப்படி சொல்றது, எல்லாமே பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரப்ப எல்லாமே டவுன் ஆயிடுது. இப்ப வந்து நிறைய செலவாயிடுச்சு. அப்ப ரெண்ட் குடுக்கணும், வீட்டுக்கு, கடைக்கு இதெல்லாமே குடுக்கணும் இல்லைங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப இருந்த காசு எல்லாமே சுத்தமா ட்ரை ஆயிடுச்சு. இனிமேட்டுக்கு வேலை செஞ்சு வருமானம் வந்தா மட்டும்தான் நம்மளால ஃபேமிலியே ரன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம போய் எங்க ஃபோன் எல்லாம் வாங்குறது? ஸோ வாங்குவோம். பார்க்கலாம். அதுவும் நடக்கும். நடக்காம எங்க போயிற போகுது. ஏன்னா வீடியோ இனி எப்படி எடுக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபுல் ஆயிடுச்சு. ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு 8 ஜிபியா அவ்வளோதான் வந்துட்டு ஸ்பேஸே இருக்கு. அதுல அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ்க்கு மேல நம்மளால ஃபுல் பண்ண முடியாதுல்ல. அது மெசேஜே சொல்லிருது. இந்த மாதிரி ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு சொல்லிருது. ஸோ அதனால அந்த மாதிரி வேற இருக்கு. எனக்கு அது வேற ஒரு பெரிய குழப்பம். எப்படி வீடியோ எடுக்கிறதுன்னே புலம்பிட்டு கிடக்குறேன். சரி பார்ப்போம், எடுக்கலாம். எடுக்காம எங்க போறோம் நம்ம. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதே மாதிரி இன்னும் நிறைய வந்துட்டு வீடியோஸ் வேணும். உங்களோட டவுட்டா இருக்கட்டும், இல்ல கட்டிங்ல நிறைய கேட்டிருக்கீங்க. அக்கா இந்த சைஸ் கட்டிங் போடுங்க அப்படி இப்படி நிறைய சொல்லியிருக்கீங்க. நான் கண்டிப்பா கட்டிங் நான் போடுவேன். 1, 2 எடுத்து வச்சிருக்கேன். இன்னும் எடுக்கிறேன். எடுத்து நான் உங்களுக்கு வந்து போடுறேன். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னாலும் தாராளமா எனக்கு வந்து எப்பயும் போல கமெண்ட் பண்ணுங்க. நான் எப்ப எனக்கு டைம் இருக்கோ, ஏன்னா இன்னும் நிறைய வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் வீடியோ எடுத்துட்டு தான் அப்படியே கண்டினியூஸா வரப்போறேன். ஸோ அதனால உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் தாராளமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்றேன். சரி ஓகேங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தொடர்ந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கட்டிங் டிப்ஸ், கட்டிங் ஸ்டிச்சிங்க்கு, அதே மாதிரி டெய்லரிங் டிப்ஸ் இதெல்லாம் நீங்க கண்டினியூஸா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். ஸோ வீடியோஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். சரி ஓகேங்க, இந்த வீடியோக்கு அவ்வளவுதான். நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாமா? பாய்.